Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி தாங்க செய்ய போறோம். நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வைஸ் பிரியாணி போட்டுருக்கோம். சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, காளான் பிரியாணிலாம் போட்டுருக்கோம். பார்க்கல அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கங்க. அதே போல நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அந்த சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்யும்போது பாத்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் இருக்காது. அடுத்ததா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியா அரைச்சு சேர்த்திருக்கேன். இப்போ அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பிரியாணி நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா சிக்கன் நல்லா ஊறி பிரியாணியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே ஊறட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி தாளிப்பு எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். போட்டு இது நல்லா கரிஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயமாக நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராமு. இது நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் பூண்டு இஞ்சி தனித்தனியாக சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 100 கிராம், இஞ்சி ஒரு 100 கிராம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி போடுறதுனால வதங்கிறதுக்கு லேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம நல்லா நசுக்கி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். நான் 6 வரமிளகாவை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கறதில்ல, வரமிளகாய் பேஸ்ட்டு மட்டும்தான் அந்த ஆம்பூர் பிரியாணியில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதே போல் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக, அதே போல் வந்து புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் சேர்த்துக்கப்புறம் அங்கே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு பாதி லெமன் இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டு 1 நிமிஷம் இது வதக்குனிங்கன்னா போதும். அடுத்து நம்ம சிக்கன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம சிக்கன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வேகும்போது பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு நீங்கள் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே போல் அரிசி வந்து நம்ம பிரியாணி ஆரம்பிக்கும் போதே நான் ஊற வச்சுட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடையெல்லாம் செய்யாத, நல்லா அப்படி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துங்க. நான் உப்பு போடுறது உங்களுக்கு காமிக்கல, உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கல, வரமிளகாய் அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா 3/4 பாயிலுக்கு வந்துட்டு மேலே வந்து அரிசி தெரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம்.
நான் வந்து ஒரு யூஸ் பண்ணாத தோசைக்கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுற தோசைக்கல் வைக்காதீங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை வச்சு தம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தோசைக்கல் வீணாகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லை 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து பிரியாணி குண்டாவை எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கலை எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுத்ததாக நம்ம தம் உடைச்சி பார்க்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம தம் உடைக்கிறோம். கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.